உத்திரமேரூர் போக்குவரத்து பணிமனையின் நிர்வாக சீர்கேடு, காலை வேளைகளில் பயணிகள் அவதி, காலதாமதம் இன்றி அரசு பேருந்துகளை இயக்கிட நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் காலை வேளைகளில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் காலதாமதமாக வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உத்திரமேரூர் மற்றும் அதனை சுற்றி நூற்றுக்கணக்கான குக்கிராமங்கள் உள்ளன. கிராமங்களை உள்ளடக்கிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பணிகளுக்கு செல்வோர், கல்லூரி மற்றும் தொழில் சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோர் செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட புறநகரங்களுக்கு செல்வதற்கு உத்திரமேரூரில் இருந்து அரசு பேருந்துகள் மூலம் பயணம் செய்கின்றனர். காலை வேளைகளில் வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்து பயணிகள் காலதாமதமாக இயக்கப்படும் அரசு பேருந்துகளால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இப்பிரச்சினை குறித்து உத்திரமேரூர் பணிமனை நிர்வாகத்தினருக்கு பேருந்து பயணிகள் பலமுறை புகார் அளித்தும் உத்திரமேரூர் போக்குவரத்து பணிமனை நிர்வாக கிளை மேலாளர் மெத்தனம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் காலாண்டு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்களில் உத்திரமேரூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினர் உத்திரமேரூர் பேருந்து பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து உத்திரமேரூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் ஜெயராமன் கூறுகையில், உத்திரமேரூர் பணிமனையில் காலை வேளைகளில் அரசு பேருந்துகள் மிகவும் காலதாமதமாக இயக்கப்படுவதாகவும், உத்திரமேரூர் போக்குவரத்து பணிமனையில் கொரோனா காலங்களில் நிறுத்தப்பட்ட உத்திரமேரூரில் இருந்து திருப்புலிவனம், மருதம், திருமுக்கூடல் வழியாக வாலாஜாபாத்திற்கு இயக்கப்பட்ட பேருந்துகள் மற்றும் 77A, 77B, 87B உள்ளிட்ட தடம் எண்களை கொண்ட பேருந்துகள் இயக்கப்படாமல் பல்வேறு குக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் அரசு பேருந்துகள் மேல்மலையனூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்படுவதால் உத்திரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான பேருந்து பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவது குறித்து பலமுறை உத்திரமேரூர் பணிமனைக்கு புகார் அளித்துள்ளோம். இப்பொதுமக்கள் பிரச்சினைக்கு உத்திரமேரூர் போக்குவரத்து பணிமனை நிர்வாகத்தினரால் எவ்வித தீர்வும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் உயிர் ஆபத்துக்களை உணராமல் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியவாறு சாகச பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். விபத்துக்களை தவிர்க்க தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்ட பேருந்துகளை இயக்கிடவும், உத்திரமேரூர் பணிமனையில் இயக்கப்படும் காலாவதியான ஓட்டை உடைசல் பேருந்துகளை ஓரங்கட்டிவிட்டு புதிய பேருந்துகளை இயக்கிடவும், நிறுத்தப்பட்ட பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து புதிய கிராமப்புற வழித்தடங்களில் அரசு பேருந்துகளை இயக்கிடவும் உத்திரமேரூர் பேருந்து பயணிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக உத்திரமேரூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் ஜெயராமன் தெரிவித்தார். பாதுகாப்பு சங்கத்தை சார்ந்த ஜெயராமன், உத்திரமேரூர் பணிமனை 73 ஊராட்சியை உள்ளடக்கிய கிராமங்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது என்றாலும் விடியற் காலை சரியான அளவில் பஸ்கள் இயக்கப்படுவதில்லை. கிட்டத்தட்ட 7 மணிக்கு பிறகுதான் ஒன்றின் பின் ஒன்றாக சன்னிக்கு பஸ்கள் செல்கிறதே தவிர 6லிருந்து 7 மணி அளவில் சரியான கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்ட நேரத்தில் பஸ்கள் சரியாக இயக்கப்படுவதில்லை. உத்திரமேரூர் பணிமனை சார்ந்த பஸ்கள், பல பஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக 77A, 77B, 87B இப்படி எத்தனையோ சொல்லலாம். உத்திரமேரூர், திருப்புலிவனம், திருமக்கூடல் வழியாக வாலாஜாபாத் செல்கிற பஸ்கள் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது இன்னும் கிடைக்கவில்லை. அந்த மாதிரி இருக்கிற பஸ்கள் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறதே தவிர புதிய பஸ்கள் ஒன்று 2 வந்தாலும் அது சரியான முறையில் டைமுக்கு காலையிலேருந்து, அதாவது பீக் ஹவர்ஸ் என்று சொல்லுகிற 6லிருந்து 7 வரைக்கும் சரியான பஸ்கள் இயக்கப்படுவதில்லை. அதேபோல் கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுகிற வகையில் தானியங்கி கதவு போட்ட பேருந்துகள் மேலும் கூடுதலாக இயக்க வேண்டும். முதற்கட்டமாக உத்திரமேரூர் பணிமனை சார்ந்த பஸ்கள் வெளி ஊர்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு ஒரு பயணமாய் காலையில் சென்று ஊரெல்லாம் சுற்றிவிட்டு கடைசியில் பணிமனைக்கு வந்து சேருகிற நிலைமை மாற்றி, இங்குள்ள பணிமனை சார்ந்த பஸ்கள் உத்திரமேரூர் நகர மக்களுக்கு பயன்படுகிற வகையில் முதலில் மாற்றியமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் புதிதாக பல நிறுத்தப்பட்ட பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை அரசாங்கத்திடம் வாதாடி பெற்று மேலும் இந்த கிராம மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.